ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நேத்து திங்கட்கிழமையோட மினி விலாகுது. காலையில அடிச்சு புடிச்சு ஒரு 5:45க்கு வந்து எந்திரிச்சாச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்கூல் இல்லையா? சீக்கிரமா எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் டே வந்து லேட்டா அனுப்பக்கூடாதுன்றதால, சீக்கிரமா எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு 2 நாளா வந்து வீடியோ போட முடியலன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒரு சிலருக்கு தெரியும். நம்மளோட பழைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு, புதுசா வந்தவங்களுக்கு தெரியாது இல்லையா? நாங்க கடை வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பேக் கடை வச்சிருக்கோம். ஸ்கூல் பேக்கு, ஹோல்சேல் கடை இந்த கடை வச்சிருக்கோமா, அதனால இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பாங்க இல்லையா? அதனால வந்து அவர் வந்து பிஸியா இருக்காரு. வீடியோ எடிட் பண்ண முடியல. நானுமே கொஞ்சம் பிஸியா இருந்தேன். அஸ்வின் வந்து டிசி வாங்கி வேற ஸ்கூல்ல வந்து சேர்க்கணுன்றதால, அந்த வேலையா கொஞ்சம் போயிட்டு இருக்கனால, என்னாலுமே வந்து வீடியோ வந்து குடுக்க முடியல. இன்னைக்கு காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா, நேத்தே பிளான் பண்ணியாச்சு. தக்காளி பழம் நெறையா இருக்கிறதால, வெறும் இன்னைக்கு தக்காளி சாதம், தக்காளி சட்னி அப்படின்ற மாரி தான் இன்னைக்கு செஞ்சுட்டு இருந்தேன். தக்காளி பழம் வந்து பார்த்தீங்கன்னா, அவருமே வாங்கிட்டு வந்தாரு. கடையில இருக்கிற ஆளுங்களுமே வாங்கி வச்சுட்டாங்க. அதனால 2மே தக்காளி இருக்கிறதுனால, இன்னைக்கு வந்து தக்காளி சாதத்த வந்து கிளறி குடுக்காம, அப்படியே வந்து குக்கர்ல தாளிச்சு விட்டா தக்காளி சாதம் செய்வோம்ல, அந்த மாரி தான் செஞ்சுட்டு இருந்தேன். 2 பேருக்கும் ஒரு லஞ்ச் பாக்ஸ் செய்றப்ப செய்யலாம். அஜிக்கு மட்டும் செய்யணுன்றதுனால பார்த்தீங்கன்னா, சரி பொறுமையா ஏதாவது செய்யலாம் அப்படின்ற மாரி தான் செஞ்சுட்டு இருந்தேன். அஜி வந்து பார்த்தீங்கன்னா, அப்பயே 2 பேருக்கு செய்ற அளவுக்கு தான் செஞ்சிருந்தேன். அஸ்வின் வந்து மதியானம் வந்து சாப்பிட்டுப்பான்றதால, இட்லிக்கு வந்து இந்த பச்சையா வெங்காயம், தக்காளிலாம் அரைச்சு நல்லா கலர்ஃபுல்லா ஒரு சட்னி செய்வோம் இல்லையா? அந்த சட்னி தான் வந்து செஞ்சிருந்தேன். ஏன்னா நேத்தே வந்து மாவுலாம் அரைச்சு போட்டேன். சண்டே எப்பவுமே மாவு அரைக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்கூலுக்கு போறாங்கன்றதால சரி மாவுலாம் அரைச்சு வச்சிடலான்றதுக்காக அரைச்சு வச்சுட்டேன். இன்னைக்கு காலையில இட்லி ஊத்தி அந்த சட்னி தான் அரைச்சிருந்தேன். இந்த சட்னி வந்து பார்த்தீங்கன்னா, பச்சையா வந்து தக்காளி பழம் வந்து நெறையா இருக்கணும். வெங்காயம் வந்து கம்மியா இருக்கணும். அப்பதான் வந்து புளிப்பா சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும்ன்றதால, அது கூட காரத்தூள். காரத்துக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, காரத்தூள் மட்டும் போட்டு எண்ணெய், கடுகு ஊத்திட்டு, அதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட்ட வந்து ஊத்தி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு, எடுத்து இட்லி, தோசைக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது தோசைக்குமே நல்லாருக்கும். இட்லிக்குமே நல்லாருக்கும். புளிப்பா இருக்கும் கொஞ்சம் இட்லிக்கு சாப்பிடுறப்ப. தோசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும். நல்லா பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்கு இல்லையா? இன்னைக்கு இந்த நெறையா இருக்கிறது வந்து ஆளுங்களுக்கு சேர்த்து செஞ்சிருந்தேன். இந்த தக்காளி சாதம் வந்து குழம்பு வச்சு தனியா வந்து கிளறுவோம் இல்லையா? அந்த மாரி இல்லாம குக்கர்ல வைக்கிறது எப்படி இருக்கு டேஸ்ட் வந்து டிஃபரெண்டா இருக்கும்னு தான் செஞ்சிருந்தேன். ஆனா 2 டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா, ஒரே மாரி தான் இருந்தது. நல்லாவே இருந்தது சாதம் பார்க்கறதுக்கு. இன்னைக்கு காலையில எல்லா வேலையும் முடிச்சுட்டு அஸ்வினுக்கு போய் டிசி வாங்குறதுக்கு தான் காலையிலே கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7:45க்கே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வேலையுமே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் மதியத்துக்கான சாப்பாடு செஞ்சுட்டு ஸ்கூலுக்கு வந்து கிளம்பியாச்சு. இவ்வளோ நாள் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா, பொறுமையா வேலை செஞ்சுட்டு, கிளீன் பண்ணிக்கிட்டே எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிச்சன வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பார்க்குறப்ப அப்பாடா இருக்கும். பாத்திரம் எல்லாமே வந்து பறக்கிற மாரி தான் இருக்கும். அஜய்க்கு இட்லி சாப்பிட குடுத்துட்டு, இன்னைக்கு வெண்டைக்காய் பொரியல் வந்து பண்ணி தரேன். செடியில பறிச்சது இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன். அவன இல்லம்மா வெண்டைக்காய் பொரியல் வேணாம். எனக்கு ஆம்லெட் வந்து போட்டு குடுன்னு சொல்லிட்டான். அதனால ஆம்லெட் தான் போட்டு குடுத்துருந்தேன். நல்லா 1 மாசமா வீட்ல நல்லா விளையாடிட்டு பசங்க ஸ்கூலுக்கு போறது அவங்களுக்கு கஷ்டமா இருந்ததோ இல்லையோ தெரியல. எனக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. இருந்தாலுமே வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரவும் எனக்கு எல்லா வேலையும் என்னமோ டக்கு டக்குன்னு முடிஞ்சு எனக்கு டைம் கிடைச்ச மாரி இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.